குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு ராகு கேது 2024ஆம் ஆண்டு தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த வருடம் முழுசாக என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறான்றது இந்த பதிவில் ஒரு ஆய்வு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம ஒவ்வொரு வருட பலன்கள் பார்க்கும்போதும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வருஷம் முடியும் போது தான் தெரியும் நிறைய விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படின்னு. எதனால் நடக்கலை அப்படின்னும் போது, சனி நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார், ஆனால் ராகுக்கு எது நல்லா இல்லை அப்படின்னா, நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எது, தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எதுன்றதை அந்தந்த ஆண்டு வாரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? சரி, அப்போ இந்த ராகுக்கு எதுக்கள் ரொம்ப முக்கியமான கிரகங்கள், பல மனுஷங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு பவர்லாம் இந்த ராகு எதுக்களுக்கு உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ராகு எது இந்த தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு என்ன பண்ணுதுன்றதை முதல்ல பார்த்துருவோம். அடுத்து மகரம், கும்பம், மீனம் பார்ப்போம். தனுசுக்கு 4ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் 10ஆம் இடமான கன்னியில் கேதுவும் இருக்குது. இந்த 4-10 காம்பினேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது போன வருஷம் தனுசுக்கு உறவுகளில் மனசளவில் கஷ்டத்தை கொடுத்துச்சு. பணத்தில் பெருசாக பிரச்சனையை கொடுக்கல, பண வரவுலையோ வேறு பிரச்சனைகளோ இல்லை. ஆனால் மனசில் நிறைய தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துச்சு. உறவுகள் மத்தியில் நிறைய கசப்பை, சங்கடத்தை தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஆனால் இந்த வருஷம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக மாறும், ஸ்மூத்தாகும். ஆனால் ஒர்க்லேயும் சரி, ஃபினான்ஷியல்லையும் சரி, சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது காசு பணம் புழங்காதுன்னு சொல்ல வரல, தொழிலெலாம் இருக்காதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் சில தடைகளை கடந்து ஜெயிக்க வேண்டி வரும். புரியுதுங்களா? தடைகள்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறீங்க. இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி தொட போகும்போது அதுக்கு ஒரு தடங்கள் வருது. அப்புறம் கொஞ்ச நாள் தள்ளி போய் அப்புறம் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, திருப்பியும் ஒரு தடங்கள் வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஒரு தடங்கள். இப்படி பலவித தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில்களில் நம்ம எதிர்பார்த்த டைமுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போகலாம். இருந்தாலும் பயப்பட வேணாம். எப்பயும் செய்கிற முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது. தைரியமாக இருங்க. தொழில் விஷயத்தில் ஆன்மீக நாட்டத்தோடு அதிகமாக இருங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் குலதெய்வத்தோட ஃபோட்டோவை கொண்டு போய் வச்சுக்கோங்க. அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தோடைய ஏதாவது யந்திரமோ அல்லது அவங்களோட ஃபோட்டோவோ நீங்கள் கூட வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயன் தரும். இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கல்வி, மனஸ்தானம், மாத்ருஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய இடம், அப்புறம் வீடு மற்றும் அசையும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் ராகு இருக்கார் இல்லையா? இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, இது கேந்திரம். அதுவும் மீனம் ராகுக்கு ஓரளவுக்கு ஓகே, நல்ல வீடு தான். அப்போ அந்த கேந்திர வீட்டில் ராகு பகவான் கொஞ்சம் நன்மை செய்வார். ஸோ 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு வீடு விஷயங்களில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகும், கடன்லாம் கட்டிட்டு. இன்னும் சிலருக்கு வாடகை வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படலாம். ஆனால் ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம். புரியுதுங்களா? சார் எப்படி சார் வீட்டை விற்றுட்டு போனால் அது கெடுதல் தானே சார்? ஏன்னா யாருமே நல்லா வாழ்ந்தாங்கனாக்க குடியிருக்கிற வீட்டை விற்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா நீண்ட காலமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக கூட இந்த வீட்டை விற்றுட்டு போகிறது இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அதை நெகட்டிவாக மட்டும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. இன்னும் சிலருக்கு அவங்கவுங்க பேரில் இருக்கக்கூடிய வீட்டை விற்றுட்டு அந்த காசை வச்சு வேற ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். வீடு சார்ந்த மராமத்து பணிகள், பெயிண்டிங், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த வேலைகளுக்கெல்லாம் இப்போ நீங்கள் டைம் எடுத்து பண்ணலாம், சிறப்பாக நடக்கும். நகை, ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை நல்லாயிருக்கும், வாங்கலாம், உங்களால் முடியும் வாங்கிறதுக்கு. 10இல் இருக்கக்கூடிய கேது தொழில் விஷயத்தில் ஒரு தர்ம சிந்தனை வச்சுருக்கணும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரர்களுக்கோ அல்லது ஏதாவது உங்கள்கிட்ட பொருள் வாங்க வர்றவங்களுக்கோ
ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் தர்ம சிந்தனையோடு செயல்படுங்க. இப்போ வேலை பார்க்குற பசங்களா ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு மாத சம்பளத்தில் சந்தோஷப்படுவாங்களா? தைரியமாக கொடுங்க, அதனால் ஒன்றும் குறையாது. நிச்சயமாக அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் கேது அதை விட அதிகமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா வீடு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ரொம்ப காலமாக வீடு வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வாங்கிடலாம். புற்று இருக்குது இல்லைங்களா, புற்று இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு செழிப்பாக வளர்கிறதுக்கான, அது ஃபார் எக்ஸாம்பிள் புத்தில் பால் ஊற்ற சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அப்போ தான் வந்துட்டு கரையான்கள் வந்துட்டு அங்கே வந்து நிறைய அந்த இடத்துல தங்கும். அப்போ பாம்பு வந்து அந்த கரையானை சாப்பிட்றதுக்காக வரும். ஸோ இது வந்து ஒரு விவசாய சைக்கிள், ஒரு ப்ராசஸ், புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இந்த பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது, அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு ஆன்மீக ஒரு வாழ்க்கை சுழற்சி அதுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? அதை வழிபட்டுட்டு அதை சிறப்பாக பார்த்துக்கலாம். யாராவது புற்று இடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா தடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல புற்றை இடிக்கிறவங்களுக்கு தடையாக இருங்க, வேண்டான்னு சொல்லுங்கள். முடிஞ்சளவு காப்பாற்ற பாருங்கள். அப்போ தான் உங்கள் வீடு, நீங்கள் கட்டுற வீடு உடையாமல் ஸ்டாப் ஆகாமல் நல்ல விதமாக வரும். இந்த 10ல் இருக்கக்கூடிய கேது சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாருங்க. விருப்பமில்லாத இடமாற்றம்னா அந்த இடமாற்றத்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை. என்ன பண்ணுறது, வேலையை தக்க வச்சுக்கணும். இப்போ நாள் ஒர்க் பண்ணியாச்சு, இப்போ இன்னும் 2 வருஷம் தான் ப்ரமோஷனுக்கு இருக்குது, போய் தான் ஆகணும், அந்த மாதிரி. ஸோ போக வேண்டிய சூழல் அதுவும் நடக்கலாம். ஸோ இவ்வளோ தான். மற்றபடி வேறு ஒன்றும் ராகுவாலேயோ கேதுவாலேயோ பிரச்சனை இல்லை. ஆன்மீக சிந்தனையோடு ஒரு 4 பேர்த்துக்கு தர்மம் செய்ய தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் சக்தி கணபதி அல்லது பால கணபதி யந்திரத்தை தொழில் ஸ்தாபனங்களில் முறைப்படி எழுதி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. சங்கடஹர சதுர்த்திக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவி செய்யுங்க. இதெல்லாம் வந்து தொழிலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உங்களுக்கு வந்து பெருமளவு போக்கிடும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறிது கஷ்டங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய மனநலம் அதுலேயும் வந்து அதிகமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இவ்வளோ தான் விஷயம். இப்போ அடுத்தது வந்துட்டு நீங்கள் வழிபட வேண்டியது நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து விநாயகர் பெருமானை வழிபடணும். அதே மாதிரி வராகி மற்றும் துர்க்கை அம்மனை வழிபடுவது, இந்த காளி தேவியை வழிபடுவது மிகச்சிறப்பு. மன பயம், எதிரிகள் தொல்லை நீங்கும். இவ்வளோதான். இப்போ அடுத்ததான் மகரம். மகர ராசி லக்ன நேயர்களுக்கு ராகு கேதுக்கள் சூப்பரான இடத்துல இருக்குங்க. கேது 9ல் வந்திருக்காரு, ராகு 3ல் வந்திருக்காரு. உங்களை அறியாமலேயே விநாயகர் கோயில்களுக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழல் ஏற்படும். உங்களை அறியாமலேயே விநாயகர் கோயில் பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும். உங்களை அறியாமலேயே கனவில் விநாயகர் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். நீங்கள் விநாயகர் கோயிலில் விநாயகர் வழிபாட்டை இப்போ நீங்கள் முன்னெடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சித்தி ஆகும். அதுக்கெலாம் ரொம்ப டைமே எடுக்க, டக்குன்னு சித்தி ஆகிடும். ஸோ விநாயகரை வழிபடுவதை சிறப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இந்த விநாயகரனுடைய வழிபாடானது நிச்சயமாக குடும்பத்தில் இருந்த கஷ்டம், மனக்கவலை, வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகாமல் அங்கே இங்கேன்னு விலகி நின்னது, தேங்கி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நின்னது, இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு சிறப்பான ஒரு மாற்று ஏற்பாடாக விநாயகர் பெருமான் வழிபாடு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? 3ஆம் இடத்தில் உள்ள ராகு புதுசாக பல நேயர்களுடைய கான்டாக்டு, பல நண்பர்கள் அமையிறது, புதுசாக பல இடங்களுக்கு போகிறது, பல முக்கிய தொழில் வாய்ப்புகள், பலவிதமான கொஞ்சம் இடமாற்றம், இந்த மாதிரி கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 3ஆம் இடத்து ராகு நிச்சயமாக ஏற்படுத்துவாருங்க. புதுசாக தொழில் வாய்ப்புகளில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். சிறப்பாக இருக்குது மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு. ராகு கேதுக்கள் உங்களுக்கு முழுக்க நன்மை தான், தீமை இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்து கும்பம். கும்ப ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு 2ஆம் வீட்டில் மீனத்தில் ராகுவும் 8ஆம் இடமான கன்னியில் கேதுவும் டைம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுறாருன்னா குடும்பத்தில் பலவித பிரிவுகள், சங்கடங்கள், கஷ்டங்கள், சச்சரவுகளை ஏற்படுத்துவாருங்க. அப்போது குடும்ப விஷயத்தில் அதிக கவனம் வேணும். நீங்களாக
எந்த சண்டையோ சச்சரவோ வர்றதுக்கு ஒரு காரணமாகிடக்கூடாது. உங்களுடைய சம்மந்தம் இல்லாமையே குடும்பத்தில் பிரச்சனை வருதுனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து அமைதியாக போனீங்கன்னா பிரச்சனைகள் பாதிப்புகள் குறைஞ்சிரும். அதே போல் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல ராகு வரும்போது விஷவாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது பலிக்கும். ஸோ யாரையும் சாபம் விடக்கூடாது, யாரையும் தப்பாக பேசிடக்கூடாது. அது பழிச்சிரும். அந்த கர்மா உங்களை கஷ்டப்படுத்தும். வார்த்தைகளில் முடிஞ்ச அளவுக்கு கனிவாக பேசுங்க. ஏன்னா 2ல் ராகு வரும்போது கெட்ட வார்த்தை அல்லது ரொம்ப காரசாரமான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தன்மையாக பேசுங்க. அஷ்டமத்தில் உள்ள கேது உங்களுக்கு விஷத்தொல்லை, அதாவது ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஏதாவது பூச்சி கடிச்சிட்டு அது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி கொப்பளம் போடுறது, மாதிரி விஷத்தொல்லை, விஷ ஜந்துக்களால் தொல்லை, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். காட்டு சைடில் வந்துட்டு ரொம்ப விவசாயம், காட்டு பகுதியில் வீடு, மலைவாழ் பகுதியில் வீடெல்லாம் வச்சுருக்கவங்க பாம்பு இந்த மாதிரி விஷப்பூச்சிகளோட தொல்லைகள் சில நேரங்களில் ஏற்படலாம். கம்பளி பூச்சி கூட சிலருக்கு ஒத்திக்கிட்டு அது அலர்ஜி மாதிரி இதாகிட்டு கஷ்டப்படுத்தும். ஸோ அந்த பூச்சிகள் கிட்ட கொஞ்சம் கவனம் வேண்டும். உங்களுடைய பல்லு, சொத்த பல்லு வர்றதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய் சுத்தத்தை அதிகமாக மெயின்டைன் பண்ணிங்க. தொண்டை பகுதி, வாய்ப்பகுதி, இந்த சைடு உங்களுடைய இந்த ஜனனகால ஜாதகம் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா 2ஆம் இடத்து ராகு திடீர்னு பெரிய பொருளை சேர்த்து விட்டுரும். பெரும் பொருள் சேர்க்கைக்கான வழியை 2ஆம் இடத்து ராகு ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ 2ஆம் இடத்தில் ராகு வரும்போது என்ன பண்ணும்? பணத்தை கொடுத்துருங்க. ஸோ ஜனன ஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கையில் காசு நிறையா புழங்கும். புரியுதுங்களா? ஸோ பணப்புழக்கம் நிச்சயமாக நன்றாக ஏற்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, பயப்பட வேண்டாம். சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்தில் உள்ள கேது சில நேரங்களில் உங்களுடைய பழைய ஏதாவது ஒரு விஷயங்கள் திரும்பி வந்து உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல் அல்லது அவமானப்படுத்தினாலும் மனசை வேதனைப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. புரிஞ்சதுங்களா? ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் சற்று கவனம் வேண்டும். அதே போல் கழிவு உறுப்புகள், ஜீரண உறுப்பு, கிட்னி, மூத்திரப்பை, மலத்வாரம், இந்த உட்கார இடம், பிருஷ்ட பகுதி, இந்த மாதிரி பகுதிகளில் கொப்பளமோ அல்லது ஏதாவது நோய் தொற்றோ அல்லது ஏதாவது வீக்கமோ இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் வரலாம். சின்னதாக இருக்கும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு உடனே டாக்டர் போய் பார்த்து ரெடி பண்ணிவிடுங்க. அப்போ பெருசாக பிரச்சனையாகி வாரக்கணக்காக வீட்டில் லீவ் போட்டு இருக்க வேண்டிய சூழல் வராது. புரியுதுங்களா? இவ்வளோதான். மற்றபடி கும்பராசி லக்ன நேயர்களுக்கு ராகு கேதுக்கள் வேறு எதுவும் பிரச்சனைகளை செய்ய மாட்டாங்க. இந்த ராகு கேதுக்களுடைய தொல்லை போக்குறதுக்காக துவித நாகபந்தன யந்திரத்தை வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவது மிக சிறப்பு. இந்த நாகபந்தன யந்திரத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குங்க. அந்த வழிபாட்டு முறையை முறைப்படி அந்த யந்திரத்தை எழுதி கொடுக்கக்கூடிய தாந்திரிகர்கள்கிட்ட கேட்டு எழுதி வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்போ ராகு கேதுக்களுடைய தொல்லை நிச்சயமாக இருக்காது. அதே போல் இப்போது மீனராசி லக்ன நேயர்களுக்கான பலன்கள். மீனத்திற்கு உங்கள் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமைகிறது. இந்த ராசியிலே ராகு அமையும் போது என்ன ஒரு அமைப்புனா, அதீத மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படும். அதாவது தன்னம்பிக்கைனா குருட்டு நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் போய் ஒரு யானையை தூக்கிடுவேன்னு சொன்னால் அது எப்படி? அந்த மாதிரி தான். ஒரு என்னால் முடியாது, எதுவுமே இல்லைன்ற ஒரு பெரிய குருட்டு நம்பிக்கை வரும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தசபுக்தி இந்த டைமில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பிக்கையை உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சிடும், பெரிய லெவலில். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஒரு நல்ல காலம்தான். ராகு லக்னத்தில் வரும்போது சில நேரங்களில் நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் சரியாக வேலை செய்யாது. சரியான விஷயங்களை தப்பாகவும் தப்பான விஷயங்களை சரியாகவும் யோசிக்கக்கூடிய தன்மை சில நேரங்களில் ஏற்படும். தலைவலி, வலது பக்கம் தலைவலி ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. சரிங்களா? சிலருக்கு இந்த மங்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கருப்பு கருப்பாக வருமே, அந்த மாதிரி விஷயங்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய ராசியில் ராகு வந்து அமரும்போது காளி தேவியின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிருஷ்ணர், காளி தேவி, கால பைரவர், சரிங்களா?
இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இப்போ வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அமைப்புகளை அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒரு தெய்வ வழிபாட்டை கையில் எடுக்கக்கூடிய மீனராசி லக்ன நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டம். அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு பூரணமாக அனுகூலம் பெற்றுத்தரும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். பயப்பட வேண்டாம். கொஞ்சம் இந்த டைமில் கிளவர் மைண்டு, ரொம்ப கிரிமினல் மைண்டாக வந்து பலவிதமாக எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அமைப்பும் மீனராசி நேயர்களுக்கு ஏற்படும். ஏன்னா எப்பயுமே 7ஆம் இடம் நமக்கு எதிர் சைடில் இருக்கிறவங்க, நம்மளுடைய நேரடியாக எதிர்க்கிறவனை 7ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக எதிர்க்கிறவனை 6ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். இந்த 7ஆம் இடத்தில் கேது வரும்போது எதிரிகள் ஒழிவார்கள், அழிவார்கள். சத்ரு சம்ஹாரம் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். குடும்ப பிரச்சனைகளில் பலவித பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த குடும்ப பிரச்சனைகளில் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். கணவன் மனைவி ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா 2 பேருமே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை போகும், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். ஸோ ஆல்ரெடி சண்டை போட்டுட்ருக்கிறவங்க விட்டு கொடுத்து போங்க. பிரிஞ்சிருக்கிறவங்க அவசரப்பட்டு பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. நீங்கள் மீனராசி கணவனாக இருந்தால் மீனராசி மனைவியாக இருந்தால் கணவனால் மனக்கசப்பு, மனக்கஷ்டம், கொஞ்சம் வேதனைகள் இதெல்லாம் ஏற்படும். அதை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான். அதே போல் 7ஆம் இடத்தில் உள்ள கேது கூட்டுத் தொழில் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நண்பர்களுடைய நட்பு வட்டாரத்தில் சண்டை, மனஸ்தாபம், வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். இதிலெல்லாம் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு பணிகளில் இருக்கிறவங்களா இருந்தால் சாதாரண பொதுமக்களுக்கு உங்களுக்கும் ஒரு கேப் வரும். உங்களை வந்து தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கேப் வரும். அதாவது இவ்வளோ நாள் நல்லா பார்த்த நம்ம தொண்டர்கள் இப்போ கொஞ்சம் நம்மளை வந்து இல்லை அவர் சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ அப்போ அரசு துறைகளில் இருக்கிறவங்க, அரசியல் அமைப்புகளில் இருக்கவங்க இந்த டைமில் உங்கள் தொண்டர்களோட ஸ்மூத்தான அந்த உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, அரசு அதிகாரிகளாக இருந்தால், அரசியல்வாதிகளாக இருந்தால் தொண்டர்களோட ஸ்மூத்தாக கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அவசரப்படாதீங்க. சரிங்களா? எந்த முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. பெரிய பெரிய டிசிஷன்ஸை இந்த வருஷம் எடுக்கக்கூடாது. அப்படியே ஆறப்போட்டு பொறுமையாக கொண்டு போங்க. மற்றபடி கிருஷ்ணர் வழிபடுவதும் காளியை வழிபடுவதும் மீனராசி லக்ன நேயர்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். நல்ல பலனை கைமேலே கொடுக்கும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். பதிவின் நீளம் காரணமாக இதோட முடிச்சுக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு நடந்துக்கிட்டு இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் எழுதுங்க. அப்போ தான் மற்ற நேயர்களுக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்றது புரியும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த பதிவை குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலோ, பொருத்தம் பார்க்கணுன்னாலோ, ஜாதகம் கரெக்டான வெரிஃபை பண்ணணுன்னாலோ, ஜாதகம் எழுதணுன்னாலோ, இல்லை எந்திரங்கள் சார்ந்த கேள்வி எந்திரம் எழுதணுன்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கு பலன்களை நாங்கள் கணித்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.